ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கரிங்காக இருக்கவங்க தான் விஜய் பிரியங்கா. அண்ட் இவங்க விஜயவா இருக்கிறது மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுனால இவங்களுக்கு பேரும் புகழும் அதிகமாகவே இருக்கு. இதனால நிறைய ஷோவில் இவங்க தான் ஆங்கரிங்காக இருக்காங்க. குக் வித் கோமாளியா இருக்கட்டும், சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், இப்படின்னு முன்னணி நிகழ்ச்சியில எல்லாத்துலேயும் இவங்க தான் ஆங்கராக ஒர்க் பண்றாங்க. அண்ட் இவங்களோட சேகியா இருக்கட்டும், காமெடி திறனா இருக்கட்டும், இப்படின்னு எல்லாமே மக்கள் கிட்ட ஈஸியாக சேர்ற மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. இப்போதான் இவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு. அந்த திருமணம் ஒரு வருஷம் ஆகியும் இவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இதனால ரொம்பவே கஷ்டப்பட்ட விஜய் பிரியங்கா அதை பத்தி வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. எங்களுக்கு குழந்தை பெத்துப்போம், அதுக்காக யாரும் ரொம்ப தப்பா பேச வேணாம், அது எங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் பண்ணுது, நான் வேலைக்கு போறது என்னோட விருப்பம், என் கணவரே அதை பத்தி சொல்லல, நீங்க ஏன் அதை பத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் விஜய் பிரியங்கா ஒரு செம்மையான வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. நான் அம்மாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்ப விஜய் பிரியங்கா கன்சீவா இருக்க காரணத்தினால விஜய் டிவில இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்க போறாங்களா. இனிமே அவங்க ஹோஸ்ட் பண்ண எல்லா நிகழ்ச்சியிலும் யார் ஆங்கரா வருவா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில ஆல்ரெடி விஜய் டிவில ஒர்க் பண்ண மணிமேகலை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஆனா மணிமேகலை இனிமே நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன், எனக்கும் விஜய் டிவிக்கு செட் ஆகாது, நான் வேற டிவில கூப்பிட்டா கூட போவேன், வேற அவார்ட் ஃபங்க்ஷன் போனா கூட போவேன், ஆனா இனிமே விஜய் டிவிக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஏன்னா விஜய் டிவில ஆல்ரெடி குக் வித் கோமாளில மணிமேகலைக்கும் விஜய் பிரியங்காவுக்கும் ஒரு இஷ்யூ போனுச்சு. இதனாலே மணிமேகலை விஜய் டிவியை விட்டு விலகிட்டாங்க. இனிமே நான் இந்த ஷோல வரவே மாட்டேன், இந்த டிவில இருக்க எந்த ஷோவுக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப விஜய் பிரியங்கா போனதுக்கு அப்புறம் மணிமேகலை கேட்டதுக்கு இப்பவும் நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.